ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது கர்ப்பிணிகளுக்கு தேவையான பொருட்கள் நம்ம கட்டாயம் எடுத்துகிட்டு போக வேண்டிய என்னென்ன எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டெலிவரி ஆகும் பொழுது உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் கட்டாயம் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக டெலிவரி ஆக போகிறவங்களுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு பேக் எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைக்கு தனியாக பேக் எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் கூட வர்றவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நம்ம எடுக்கும் பொழுது ஒவ்வொன்றா ரொம்ப கலைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்குன்னு அதாவது அதாவது குழந்தை பிறக்க போகும் கர்ப்பிணிகளுக்கு நம்ம என்னென்ன எடுத்து வைக்கணும்னா, உங்களுக்கு தனியாக ஃபீடிங் டாப் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம டெலிவரி முடிஞ்சு வரும்பொழுது அந்த டாப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீடிங் நைட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அல்லது இப்போ ஃபீடிங் ஜிப்லெஸ் மெட்டர்னிட்டி வியர்னே வருது, அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். 1லேருந்து 5 வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம். நார்மல் டெலிவரியாக இருந்ததுன்னா 3 டேஸ் இருக்கும். சி செக்ஷனாக இருந்தால் 5 to 7 டேஸ் வரைக்கும் ஒரு சிலருக்கு வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதனால் ஃபீடிங் நைட்டி, ஃபீடிங் டாப் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான இப்போ ஃபேஸ் வாஷ், க்ரீமு, நீங்கள் ஏதாவது சோப்பு, சீப்பு, கண்ணாடி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்புறம் பார்த்தோன்னா, உங்களுக்கு தேவையான இப்போ 2 ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1000 ml, ஒரு 500 ml. இது நிறைய பேர் நினைப்பாங்க, எதுக்கு 2 வாங்கிக்கிட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் 2மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தை பிறந்த பிறகு கூட. ஏன்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணீர் எடுத்து வச்சுக்கலாம், இன்னொரு பாட்டிலில் உங்களுக்கு பாலோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து கொண்டு போய்க்கலாம். இல்லை உங்களுக்கு தனியாக, உங்கள் குழந்தைக்கு தனியாக அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். 2 யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு தனியாக தண்ணி வச்சுக்கிறதுக்கும், இப்போ யாராவது வந்தால் டீ, காஃபி வாங்குறதுக்கும் அந்த மாதிரி 2 ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபீடிங் ப்ரா இருந்தால் ஃபீடிங் ப்ரா எடுத்து வச்சுக்கோங்க. இன்ஸ்கர்ட் இருந்தால் கூட ஒரு சிலர் எடுத்து வச்சுக்கோங்க. பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை தவிர நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம ஸ்டே ஃப்ரீ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணுமா, விஸ்பர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணுமான்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டலே கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட்டோ 2 பாக்கெட்டோ எடுத்துகிட்டு போகிறது நல்லது. பேண்டீஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 or 6 டேஸ் பேண்டீஸ் போட மாட்டாங்க. நார்மலாக அப்படியே ஒட்டி இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஒன்றுலேருந்து ஒரு 2, 3 எடுத்து வச்சுக்கொள்வது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா, கர்ப்பிணிகளுக்கு இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று, அந்த டெலிவரி நேரத்தில் நிறைய வேஸ்ட்டு துணி ஒரு சில ஹாஸ்பிட்டலில் கேட்பாங்க. அதனால் ரேஷன் கடையில் கொடுக்குற அந்த பழைய சாரீ ரேஷன் கடையில் கொடுக்குற அந்த சாரீ 1லேருந்து 2 சாரீ எடுத்து வச்சுக்கலாம். காட்டன் கிளாத், அதாவது காட்டன் ஒரு சாரீ வாங்கியோ இல்லது காட்டன் வேஷ்டி வாங்கியோ சின்ன சின்ன இதாக கூட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு குழந்தை தூங்கும்பொழுது அடியில் போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சிலர் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அல்லது உங்களுக்கு சின்ன பெட்டு மாதிரி குழந்தைங்க படுக்கிறதுக்கு இப்போ தான் நிறைய ரெடிமேடாக நிறைய வந்துருச்சுங்களா, நெட்டு வச்சுருக்கு, நெட்டு இல்லாதது இருக்குது, அதுவும் நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. குழந்தைக்கு 8 மாதத்துலேயே நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. புதுசாக யூஸ் பண்ணாமல் வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும். குழந்தைக்கு தேவையான டைப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு தேவையான சோப்பு, இது எல்லாமே டாக்டர் சொல்லுவாங்க, அந்த பிராண்ட் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த டைப்பர் போட்டு ஒரு சிலருக்கு புண்ணாகும், அந்த ஆயில்மெண்ட்டும் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. குழந்தைக்கு நல்லா படுக்கிறதுக்கு நல்ல அந்த காட்டன் பெட்டை வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை காட்டன் வேஷ்டி கூட எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சாப்பிட்றதுக்கு பிளேட்டு, சின்ன தூக்குவாளின்னு சொல்லுவாங்க, டீ வாங்குறதுக்கோ இல்லை எதுக்கோ ஒன்று தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு சீப்பு, பவுட்ரு, பொட்டு இதெல்லாம் கூட எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. குழந்தைக்கு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமானது டைப்பர், குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, குழந்தைக்கு இந்த கீழே படுக்க வைக்கிறதுக்கு அந்த காட்டன்
டவலோ ஒரு 1க்கு 2 டவல் வந்து எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு துடைக்கிறது, ஃபேஸ் வாஷ் துடைக்கிறதுக்கும் சரி, உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, பெட்ஷீட்டும் எடுத்து வச்சுக்கிறது. உங்களுக்கு தனியா பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. 1லேருந்து 2 பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில நேரத்தில வந்து செக்ஷன் பண்ணாலோ, நார்மல் டெலிவரி பண்ணாலோ, அந்த நேரத்தில ரொம்ப ஒரு சிலருக்கு குளிர் காய்ச்சல் வந்துரும். அதுக்காக அந்த பெட்ஷீட் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அ மேக்ஸிமம் இந்த அளவு தான் நம்ம எடுத்துட்டு போகணும். ரொம்ப நெறைய ஹெவி லக்கேஜ் எடுத்துட்டு போகாம, ரொம்ப அளவா, கம்ஃபர்ட்டா எடுத்துட்டு போங்க. அது இன்னுமே உங்களுக்கும், உங்களோட குழந்தைக்கும், உங்க கூட வரவங்களுக்கு தனியா பேக் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம்னா, ஃப்ளாஸ்க் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்புறம் குழந்தைக்கு தேவையான அந்த விரிக்கிறது இது மட்டும் தான். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.